السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாத்தின் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே 4ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டால் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதனுடைய குருமார்களுக்கும் அதனுடைய ஆசான்களாக திகழக்கூடியவர்களுக்கும் கூடுதலான மனப்பக்குவம் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை விதைத்துத்தான் மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் மனசுல உள்ள ஒரு விஷயத்தை யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதை அவங்க சாதகமா பயன்படுத்தி கொண்டு நாங்க மனசுல ரொம்ப உயர்ந்தவங்க, எங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், சாமானிய மக்களை விட எங்களுடைய உள்ளம் உறுதியானது என்றெல்லாம் சொல்லும் பொழுது அதை நிரூபிச்சு காட்ட முடியுமான்னு கேட்க இயலுமா? கேட்க முடியாது. வெளிப்படையான விஷயத்துக்கு உரிமை கொண்டாடினார்னு சொன்னா அதுக்குரிய பேப்பரை காட்டு, ஆதாரத்தை காட்டுன்னு கேட்கலாம். இதுல என்ன அவர் சொல்ற, எனக்கு உறுதி இருக்குதான் நம்பு என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஆதாரம் கேட்க முடியாத நிலை இருக்கிற காரணத்தினால் இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தை சொல்லி அவங்க ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் இருப்பதாக சொல்லி சாமானிய மக்களை குழப்பத்தில் ஆக்கிடுறாங்க. நமக்கு அந்த இடத்தை அடைய முடியலையே என்று ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரி உரிமை கொண்டாடி இருந்தால் யாரும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. என்னுடைய உள்ளம் வேற, என்னுடைய உறுதிப்பாடு வேற, இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லி மக்களை நம்ப வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதே மாதிரி பெரியோர்கள் மகான்களுக்கு இது மாதிரி இருக்கிறது என்று இந்த மத தலைவர்களுக்கு கூடுதலான ஒரு அதிகாரத்தை கொடுத்தா தான் அவங்க மதத்தை வளர்க்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மை எல்லாரும் குழப்புற நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்விடமிருந்துதான் இந்த மார்க்கம் வந்திருக்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக அவங்களாக ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி நம்மளை வழிநடத்தவில்லை என்ற காரணத்தினால உள்ளத உள்ளபடி சொல்றாங்க. மனிதன் மனிதனாக மட்டும்தான் இருப்பான் எப்போதுமே. மலக்காக மாற மாட்டான், அல்லாஹ்வாவும் மாற மாட்டான். மலக்குகள் போன்ற பாவம் செய்யாத, கெட்ட எண்ணம் வராத, இறைவனுக்காகவே எல்லா காரியத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு தன்மையை அடையவே முடியாது என்கிற ஒரு உண்மையை உள்ளது உள்ளபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதைத்தான் கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்தோம். அதனுடைய ஒரு பகுதியாக அவங்களுடைய தொழுகை போன்ற வணக்கங்களில் கூட நம்மளை எந்த மாதிரி நடத்துறாங்க, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு போக நீங்க முயற்சிக்காதீங்க, அது நடக்காது என்று சொன்னதற்குரிய சான்றுகளை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில ஆதாரங்களை, ஏதோ 2-3 ஹதீஸ் இருக்குன்னு நினைச்சுக் கொள்ள கூடாது. நிறைய இது சம்பந்தமான ஆதாரங்களை நீங்கள் உள்ளத்தில் ஆழமா பதிய வைத்துக் கொண்டாதான் இது மாதிரி நமக்கு ஆன்மீகத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்று யாராவது குழப்பி விடும் பொழுது இந்த செய்திகள் நம்மளை உறுதிப்படுத்தி விடும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கடுமையான வெயில் காலம், வெயில் காலத்துல அவங்க இப்ப நம்ம ஏசி போட்டு கூட இப்ப தொழுது கொண்டிருக்கிறோம், வெயில் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல ஏசி எல்லாம் கிடையாது. அரபு நாட்டு வெப்பம் எப்படின்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கிறத விட 1-2 டிகிரி 3 டிகிரி அதிகமாகவே இருக்கும் எல்லா காலங்கள்லையும். அப்ப அதிகமான வெப்பம் உள்ள அந்த ஊர்ல வேறு தட்டுப்பந்தல் வைக்கப்பட்ட ஒரு இடத்துல கீழே எல்லாம் மணல் கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் தொழுகை நடத்துவாங்க. அப்ப சஜிதாவுக்கு போனா நெத்தியை வைக்க முடியாது, காலு தாங்கிக் கொள்ளும், உள்ளங்கால் அந்த வெப்பத்தை கொஞ்சம் அதிகமா தாங்கிக் கொள்ளும், முகம் தாங்கிக் கொள்ளாது. அப்ப அந்த வெயில்ல சூட்ல நின்று தொழும் பொழுது நெத்தியை கொண்டே தரையில வைக்க முடியாது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி தொழக்கூடிய சஹாபாக்கள் எப்படி இதை எதிர்கொண்டாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நாங்க கடுமையான வெப்பமான காலங்கள் வரும் பொழுது சஜிதா செய்யும் போது ஒரு துண்டு வச்சிருப்போம்ல, அதை தூக்கி நெத்தி வைக்கிற இடத்துல வச்சு அதுக்கு மேல சஜிதா செய்வோம். வெப்பம் தாங்க நெத்திக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது எப்ப நடக்கிறது? நபிகள் நாயகம் குன்னானு சல்லி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழும்போது நடந்த விஷயம். ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி நடந்தது இல்ல. ரசூலுல்லாஹ் இமாமாக இருக்க மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க. தொழுகும் பொழுது நெத்தியை கொண்டே வைக்கும் பொழுது இது தர சூடுது, இந்த சூட்டை நெத்தி தாங்காது, இவ்வளவு சிந்தனை உங்களுக்கு வருது. யாருக்கு வருது? சஹாபாக்களுக்கு வருது. அவங்க இருக்கிற வெப்பத்தை கணிக்கிறாங்க, தரையை கணிக்கிறாங்க, நெத்தியுடைய அந்த மென்மையான தன்மையை கணிக்கிறாங்க, அது என்ன செஞ்சா அதை தீர்வு செய்யலாம் என்பதை கணிக்கிறாங்க. அவங்களுடைய ஆடையில் ஒரு பகுதியவே அந்த இடத்துல வைத்து அதுல நாங்கள் நெத்தியை வைத்து சஜிதா செய்வோம். எதற்காக வேண்டி கேட்டால் இத்திகால் ஹர்ரி, அந்த வெப்பத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக. இது புகாரியில நீங்கள் 385வது ஹதீஸிலையும் 542வது ஹதீஸிலையும் 1208வது ஹதீஸிலையும் பார்க்கலாம். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி வழி நடத்தி இருக்கிறாங்க? இரண்டரை கலந்து ஒன்றி மனிதன் மலக்காக மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக மாறி, அல்ல அல்லாஹ்வோடு அப்படி அல்லாஹ்வும் மனுஷன் ஒண்ணுங்கிற மாதிரி கலந்து அப்படியெல்லாம் போக முடியாது என்பதுதானே இதிலிருந்து விளங்குகிறது. இப்படித்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு உண்மையான ஆன்மீகத்தை சொன்னாங்க. போலியான ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்தாம உண்மையான ஆன்மீகத்தை சொன்னாங்க. அப்ப இந்த உண்மையான ஆன்மீகத்தை நம்ம ஆழமாக மனசுல வைத்துக் கொண்டோமே ஆனால் எந்த குழப்பமும் வராது, யாரும் நம்மளை குழப்பவும் முடியாது. இது விளங்காத அறிவியினர்கள் தான் குழம்பி போவார்களே தவிர இந்த சரியான செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமும் குழம்ப மாட்டார். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்து முடிச்ச பிறகு அவங்க ஒரு மேலாடை போர்த்தி கொண்டு என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. அந்த மேலாடை என்பது அபூ ஜஹம் என்ற ஒரு ஆளு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு மேலாடை. அந்த அபூ ஜஹம் அதை கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு? இத உங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டுக்கிறங்க என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த மேலாடை வேலைப்பாடு உள்ள ஒரு மேலாடை, சும்மா பிளைன் துணியாக இல்லாம அதுல கொஞ்சம் டிசைன்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட ஒரு ஆடை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யறாங்கன்னா உடனே அதை கலட்டுறாங்க. மேல போட்டிருந்த மேலாடையை அதை கலட்டி கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க அபூ ஜஹம்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் என்று சொன்னால் இது தொழுவும் பொழுது நம்மளை பல அப்படி கவனத்தை திருப்புகிறது, என்னுடைய கவனத்தை நெஞ்சிருது திருப்பி விடுகிறது. அவர் வேற ஒரு ஆடை வைத்திருக்கிறாரு, அதை தரதா சொன்னாரு, அதை வாங்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் நல்லா, 2 ஆடை வச்சிருந்திருப்பார் போல இருக்கு, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு ஆடை ஆர்டினரியா சாதாரண ஒரு ஆடை. அப்ப என்ன செய்யறாங்க? இதை போட்டு தொழுதவுடன் அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும். திசை நம்மளுக்கு இப்படி ஏற்படும்ல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆடை அணிந்திருந்தாருன்னு சொன்னா அந்த ஆடையிலேயே போய் இப்படி எங்கேயோ என்ன செஞ்சிடும், நம்ம கவனங்கள் போய்விடும். அல்லது சுவர்ல என்னத்தையாவது ஒரு டிசைன் வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அதன் முன்னாடி நின்று தொழுதோம்னு சொன்னா அப்படியே அது யானை மாதிரி சிங்கம் மாதிரி புலி மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்க முடியாது. அந்த கற்பனைகள் என்ன செய்ய சிறகடித்து பறக்கும் பொழுது பலவிதமான ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு, நீங்க கொண்டே கொடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன விளங்குறது? இப்போ ஒண்ணு இருந்தா குழப்பம் ஏற்படத்தான் செய்யும், அதைத்தான் தவிர்த்துக்கிறணுமே தவிர அதெல்லாம் பார்த்தாலும் நான் ஸ்டடியா நிப்பேங்கிறது முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கலாம்? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? இதை பார்த்துலாம் நான் ஆடி போயிடுவேனா? இதை பார்த்துலாம் தடுமாறிடுவேனா? நான் தான் அல்லாஹ்வோட ஒன்றிடுவேனே அப்படிங்கிற மாதிரி காட்டினா யாருக்கு தெரிய போகுது? அப்படி மக்கள்கிட்ட சொன்னா யாரு டவுட் பண்ண போறா? இது அவங்க மார்க்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கனால அப்படி சொல்ல முடியாது, விட மாட்டாங்களா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், உள்ளது உள்ளபடி மட்டும்தான் பேச முடியுமே தவிர அவங்க விருப்பப்பட்டிருந்தா கூட சொல்ல முடியாது, விருப்பம் பட மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப என்ன நம்ம விளங்குறோம்? இப்படியான ஒரு கவனத்தை திருப்புகிற ஆடையை அணிந்து தொழுதால் நம்ம தொழுகைக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் நான் எல்லாருடைய கவனம் எப்படி திரும்புமோ அவங்க கவனம் திரும்பும். அப்ப அதிகபட்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அது மாதிரி டிசைன்களை தவிர்த்துக் கொள்ளலாம்.
தொழுகிற இடங்கள் டிசைன் இல்லாம, முன்னாடி இருக்கிற சவர்கள் டிசைன் இல்லாம, போட்டுக்கிற சட்டை கவனத்தை அப்படியே மாத்தக்கூடிய வகையில இல்லாம அதான் செய்ய முடியுமே தவிர, அது மாதிரி ஒண்ணுல நம்ம இருந்தால் கவனம் சிதறும். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சிதறும். காட்டுதா இல்லையா? இது நீங்கள் புகாரியில 383வது ஹதீஸ், 752வது ஹதீஸ், 5817வது ஹதீஸ்ல எல்லாம் இத பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல இதே சொல்றாங்க? இது யாருக்காவது அந்த மனசுல குழப்பம் வந்திருந்தா கூட இது போய் சொல்லணுமா? யார்ட்டையாவது அமைக்கலாம்ல, பேசாம நினைஞ்சிருக்கலாம். அப்படி அவங்க சேர்ந்துட்டு போந்து அப்படி சொல்ல விரும்பல. இத மக்கள் மத்தியில் போய் கொடுத்துட்டு என்னுடைய கவனத்தை திருப்பிச்சு வேற வாங்கிட்டு வா என்று சொல்வதன் மூலமாக இது மனிதனை யாரும் தொழுகைக்குள்ள இருந்தாலும் ஒன்றை இயலாது. அப்படியான ஒரு தொழுகை உலகத்தில் ஒருத்தனும் தொழ கிடையாது. அப்படி சொன்னால் அவன் ஏமாத்துகிறான் என்று காட்டுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முடியாத ஒன்று மற்றவங்களுக்கு முடியுமா? இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட ஒரு திரைச்சீலை, திரைக்கு அழகுக்காக தொங்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேலை ஒன்று இருந்தது. அது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாசலுக்கு முன்னாடி தொங்க போட்டிருப்பாங்க. வாசலுக்கு முன்னாடி தான், கதவு இல்லாத வீடு தானே அது. முன்னாடி ஒரு அழகான ஒரு ஸ்கிரீன் இணைஞ்சிருப்பாங்க, தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது கிப்லாவை நோக்கி இருக்குதா, வீட்டுல இருந்து தொழுவாங்க. தொழும்போது அந்த திரைச்சீலை ஆடும்ல, ஆடும் போல அது உள்ள டிசைன்கள் அதெல்லாம் அப்படி கவனத்தை மாத்துதா, உடனே என்ன செய்யறாங்க, தொழ போகும்போது இதை முதல் அப்புறப்படுத்து, அதுலயே கவனம் போய்கிட்டு இருக்குது, என்னுடைய தொழுகை அது கெடுக்குது, அதனால என்னுடைய தொழுகையை இது கெடுத்துரும் என்ற காரணத்தினால் இதை நீ போடாதே. அப்ப தொழுகும் பொழுது தொழுகைக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்றுதான் கவனமாக இருந்தாங்களே தவிர, அது இருந்தாலும் நான் எப்படி ஒன்றி போயிருவேன் இருக்கல. அது இருந்தாலும் என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை சைத்தான் ஒண்ணும் பண்ண முடியாது என்று அவங்க சொல்லல. இது மாதிரி இருந்தா அது ஏற்படும். அதை பார்க்காம விலகிக் கொள்ளணும். அது முன்னாடி இல்லாமல் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அது மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் தொழுகைக்குள்ள இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் திருப்பும், நானாக இருந்தாலும் அது திசை திருப்பத்தான் செய்யும். எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் பாருங்க, இவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாருங்க. யாரையும் ஏமாத்தாம, பிராட் பண்ணாம, தன்னை கூடுதலாக உசத்தி கொள்ளாம, என்ன அல்லாஹ் அவங்களுக்கு தரஜா கொடுத்தானோ அதை மட்டும்தான் சொல்லிக் கொண்டார்களே தவிர, அவங்களாக தன்னை இல்லாதெல்லாம் பில்டப் கொடுத்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவராக யாரை பார்க்க முடியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியல. ஆனா மேற்று என்ன, மனக்குழப்பத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா? இது மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் நம்மளை பின்தங்கி இருக்கிறோம், மற்றவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம எப்ப அடைய போறோம், நம்ம எப்படி அந்த நிலைக்கு போறது, அதெல்லாம் நீங்க குழம்பு தேவையே கிடையாது. எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம இருப்போம். யாரு நாங்க மேல இருக்கிறோம்னு சொல்றாங்க, அவன் கீழே இருப்பான். ஏன் அவனும் பொய், நம்மளாவது உண்மையில் அப்படி இருக்கிற சொல்லிக் கொள்றோம். அவன் உங்களை எல்லாம் பக்குவப்படுத்த போறேன் நான் வேறன்னு சொன்னான்னா அவன் தான் கீழ் மக்களா இருப்பானே தவிர, கீழ் மகனா இருப்பானே தவிர நம்ம கீழ் மகன் கிடையாது. நம்ம உள்ளது உள்ளபடி எங்களுக்கு ஏழல முடியல, இப்படி முழுசா ஒன்ற முடியலன்றதை ஒத்துக்கொள்கிறோம். அவன் என்ன செய்யறான், அந்த நிலையில் இருந்து கொண்டு அப்படி இல்லைங்கிற மாதிரி மக்களை ஏமாத்துக்கிறான். அப்ப அவன் தான் மனக்குழப்பத்துக்கு ஆளாகணுமே தவிர நம்ம ஆக தேவையில்லை. சாதாரண மனிதர்கள் எல்லாம் மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை இதிலிருந்து பார்த்துக் கொள்கிறோம். இந்த செய்தி ஆயிஷா நாயுடைய வீட்டில் அந்த திரைச்சீலை தொங்கவிட்ட செய்தி புகாரியில 374வது ஹதீஸிலையும் 5959வது ஹதீஸிலையும் இருக்கிறது. அதே மாதிரி தொழுகிறோம், பள்ளிவாசல தொழுகிறோம், நல்ல அழகான தரை போட்டு வச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் தொழுவும் பொழுது வேற எந்த இடத்துல வேணாலும் தொழுவாங்க. அல்ல நம்ம போராட்டங்கள்ல கலந்து கொள்றோம், ரோட்ல தொழுவ வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ரோட்ல உள்ளது சமதரையா இருக்குமா? இருக்காது. அதுல கரடு முரடா இருக்கும், கல்லுகள்லாம் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும். அதுல கொண்டு நெத்திய வச்சேன்னு வைங்க, ஜெயில அடைச்சுட்டான்னு வைங்க, ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள இடத்துல நம்ம தொழுவோம். அந்த இடத்த பார்த்தா என்ன செய்யுங்க, நெத்திய கொண்டு வச்சா குத்தும், அந்த மாதிரி கல்லுகள்லாம் கிடக்கும். இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் அடையும் பொழுது அதுக்கு எப்படி செய்யணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் தொழுகையில் என்ன செய்ய, தொழுதுகிட்டு இருக்கும் போதே சைதாக்கு போறாருல, இப்படி இப்படி தரையை சரியாக்கிட்டு போறாரு. சைதாக்கு போய்கிட்டு இருக்கும்போது சுத்தம் போயிட வேண்டியதானே. அந்த மணல்ல தொழுவும் போது கூட மணல் கொஞ்சம் சமமா இல்லாம கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கும் பொழுது பாதிக்கும்ங்கிறதுனால இப்படி சஜிதாவுக்கு போகும்போது இப்படி என்ன செய்யறாரு.
அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இப்படி இப்படி ரொம்ப செய்யாதப்பா, இன்குந்த வாயிலன் வாயிதத்தன், இப்படி செய்யணும் ஒரு தடவை செய்வேன், இப்படி இப்படி செஞ்சுட்டு இருக்கிற, எதை கண்டிக்கல, தேய்ச்சதை கண்டிக்கல, அப்படி மண்ணு தலையா இருந்த ஒரு தடு தட்டி விடுக்க, ஒரு தடவை செய்ய சமமாய்க்க, அப்புறமே நீ சொல்லுவோன்னு சொல்றாங்களே தவிர, உனக்கு எந்த ஏன் வந்துச்சு, உனக்கு ஏன் சமாதாரம் தெரிஞ்சு, ஏன் மேடு பள்ளம் உனக்கு தெரிஞ்சு, அங்க ஏன் கல்லு கிடக்குற உனக்கு ஏன் தெரியுது, நீ ஒன்றி போயிட வேண்டியதுதானே, மண்டை பொத்து போனா பொத்து போயிட்டு அப்படி சொன்னாங்களா? இல்ல, முடியாது. ஏன் முடியறதான் சொல்ல வந்தாங்களே தவிர முடியாத ஒன்றை நம்ம திணிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்படி அழகா சொல்றாங்க, இன்குந்த பாயிரன் வாஹிதத்தன், அப்படி செய்யறதா என்ன ஒரு தடவை செஞ்சீங்க, ரொம்ப போடுவது என்ன செய்யக்கூடாது, அழுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொன்னதை புகாரியில 1207வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. தொழுவும் போது ஜமாத்துல பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்தும் போது எதிரில் சுவர்லாம் கிடையாது தானே, சும்மா தட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள அமைப்புல தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் தொழுவு பாக்குறாங்க, அதுல போய் யாரோ எச்சு துப்பி இருக்கிறாங்க, இந்த சளி எச்சு வரும்ல, அது துப்பி இருக்கிறாங்க. ஏன் நேர மூஞ்சுக்கு நேரம் ரசூலுல்லாஹ் நிக்கிறதுக்கு நேரம் அங்க இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, உடனே தொழுகைக்கு முன்னாடி அவங்கள அதை சுரண்டி அந்த இடத்தை சுரண்டி கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்களுக்கு சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி, உங்கள யாராவது தொழுகையில நிக்கிறதாக இருந்தால் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார். அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்ட்ட உரையாடுகிறார். அதனால பலா எபுதுக்கன்ன அஹதுக்கும் கிபல கிபலத்திஹி, தொழுதுகிட்டு இருக்கும்போது கிப்லா திசையில எச்சி துப்பாத, தொழுதுகிட்டு இருக்கும்போது தான். சும்மா நீங்க துப்பலாம், ரோட்ல போயிட்டு என்ன செய்யலாம், கிப்லா பக்கம் எச்சி துப்புற தப்பு கிடையாது. தொழுகையில இருக்கும்போது மண்ணு தரதானே தூண்டு துப்பி விட்டுருவாங்க, முன்னாடி இருப்பாங்க, வாயில சளி வந்துடும், எச்சி வந்துடும், அவ்வளவு சப்பையும் கடந்துட்டு ஓட முடியாது, இருக்கிற இடத்துல இந்த துப்பி விட்டுறது நேர. அப்ப அந்த மாதிரி அந்த காலத்துல மணல் தானே, மண்ணு தானே இருந்துச்சு, அதுல செஞ்சுட்டு இருந்தாங்க. அது சொல்றாங்க, பலா எபுதுக்கன்ன அஹதுக்கும் கிபல கிபலத்திஹி, கிப்லா திசையை நோக்கி ஒருத்தர் எச்சியை துப்பிடாதீங்க. வலாக்கின் அன் யசாரிஹி, சொல்லும் போது கூட நமக்கு அப்படிலாம் வரும், வாயில எச்சலாம் ஊரும்ல சில நேரத்துல அந்த பித்த நீர் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்ன செய்யும், எச்சி ஊறும், வாயில வச்சுக்கிட்டே இருப்ப முடியாது, எப்படா சொல்லாம் கொடுப்பாரு என்ன, அந்த மாதிரி ஒண்ணு உதவ முடியாது, என்ன தப்பிச்சு பெரிய கூட்டமா இருக்கு, சும்மா மாதிரி இருக்குன்னு வைங்க, எத்தனை சப்பை கடந்து எப்படி வெளியே போறது, ஒரு சின்ன ஒரு சப்பு 2 சப்பா இருந்தா கூட என்ன செய்யலாம், அப்படி கடந்து ஓடி போயிடலாம். பெரிய கூட்டமா இருந்துச்சுன்னா அவன் படக்கூடிய அவஸ்தை, அந்த கஷ்டம்லாம் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்படி துப்புறதா இருந்தா இடது பக்கம் துப்பிக்க, தூண் துப்பிக்க, கீழே மண்ணு தானே துப்பி முடிக்க, தொழுதுட்டு இருக்கும் போது வாயில எச்சி ரொம்ப அதிகரித்து விட்டது என்று சொன்னா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒலாக்கி நான் எசாரிகி, எச்சியை இடது பக்கம் துப்பிக்கிறேங்கன்ட்டாங்க. அவ தகுத்த கடமைகி, அல்லது பாதத்துக்கு கீழே துப்பிக்க, எச்சி வருதுன்னா நின்று தொழுதுகிட்டு இருக்கும் போது நல்லா குனிஞ்சி கால் கடியில துப்பிட்டு மண்ணை போட்டு முடிக்கிறாங்க. இது மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கூட எல்லாருக்கும் ஒரு கோட் ஆகுமா, இது அந்த காலத்து சரியா, அவர் இங்க போய் கால்களை துப்புனா அது ரசூலுல்லாஹ் காலத்து சரியா, மணல்ல போய் துப்பி போடலாம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கியாமத் நாள் வரைக்கும் வழிகாட்டணுமே, எல்லாரும் மணல்ல இந்த மாதிரியான பள்ளியாசெல்லாம் வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட சட்டத்தால வர வைப்பான். இந்த மாதிரி வரும், மொசைக்கு வரும், மார்பிள் வரும், இந்த மாதிரியான சீட்டு போட வேண்டியதெல்லாம் வரும். அதுல இடது பக்கம் துப்ப முடியாது, கீழே துப்ப முடியாது, துப்புனா பிடிச்சு போட்டுருவாங்க. முதல்ல நம்ம துப்பிட்டு நம்ம உட்கார முடியுமா, அதுல நமக்கு முடியாது. அதுக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க அவங்க அளவுக்கு தேவையே கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு என்ன இல்ல, இப்ப இந்த சட்டம் தேவையில்லை. அவங்க மணல்ல துப்பிட்டு போயிடலாம். நமக்காக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க மேல ஒரு துணியை எடுத்து எச்சரிமும் அதிகமாயிருச்சா, துளையை விட்டு ஓட முடியாதா, அதுல துப்பி மூடி வச்சுக்க. அப்ப என்ன சொல்றாங்க, போக முடியாது, ஓத முடியாது, கவனத்தில் இருக்க முடியாது, எப்படா முடிப்பாருன்னு நினைப்பாங்க. அதனால ஏதோ கரைச்சி போச்சு என்ன செய்யணும், எச்சி வந்துச்சுன்னா அதுக்கு துப்பி வச்சுக்கிட்டுங்க. இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, என்னதான் செய்யறதுங்கிறேன். பார்த்தா உங்களுக்கு 60 மாதிரி தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை கடந்து போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது என்னதான் பண்றது, தொழுகையை முடிச்சு ஓட முடியுமா? அந்த மாதிரி செய்யாம என்ன செய்யுங்க, இது மாதிரி செய்து கொள்ளுங்கள். சில நேரங்கள்ல சில அதிகாரிகள் எல்லாம் பார்க்க போயிருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் வாயில ஊறிச்சுன்னு வைங்க, அது அமைச்சர் முதலமைச்சரை பார்க்க போயிருக்கும் போது என்னதான் பண்ணுவீங்க, அந்த இடத்துல இருந்து
போய் எச்சுட்டு வரேன்னு போக முடியுமா? அதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும், வேற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அலட்சியப்படுத்துறதாக இந்த டெக்னிக் கையாண்டுக்கிற வேண்டியதானே? அப்படி வாய்க்கில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி வந்து கழுவி போட்டுருங்க, தோசிக்கிறீங்க. எவ்வளவு அழகான வழிகாடு. எதுக்கு பிரச்சனைன்னு கேட்டா தொழுகைக்கு தான் மேட்டர். என்னன்னு கேட்டா தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கூட அப்படி சொல்லி காட்டுறாங்க. சும்மா தரப ரிதாயி, அவங்களுடைய மேலாடையின் ஒரு பகுதியை எடுத்து பசகபிஹி அதுல துப்பி காட்டி, சும்மா ரத்த பாலகு அலாபாலின் அதை உன்னோட உன்னை இணைச்சு காட்டி, இப்படி செய்யப்பா. ஏன் எதுக்க போய் துப்புற? கிபிலா திசையில போய் துப்புற? கிபிலா திசையில துப்பாத. முடிஞ்சா இடது பக்கம் துப்பிக்கிட்டு போ, இல்லன்னா காலுக்கு துப்பிட்டு போ. அதுக்கு முடியாத ஒரு நிலை வரும் என்பதற்காக வேண்டி இந்த வழியை சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இப்படி இரண்டரை கலந்து ஒன்றி போயிருக்கும் போது இதெல்லாம் செய்ய முடியுமா? நம்ம ஒன்றி போயிட்டோமே, எச்சி வர சரியா வடிஞ்சுக்கிட்டா இருக்கு, வளர்தா ஒன்றி போயிட்டா என்ன செய்யணும்? ஒன்று எச்சி நம்மளை மீறி மிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம இறைவனோட ஒன்றி கலந்து விட்டோம் என்று சொன்னால் அது வேறு வழியத்தான் செய்யும். இப்படியா இருக்க சொல்ற? இப்படி முடியுமா மனுஷனுக்கு? அப்படி எவனாச்சும் இருந்திருக்கிறானா? அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலை மீறி இருந்தா அது நோய் தானே தவிர அது ஒரு பக்குவம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலை மீறி வடிச்சுன்னா அது பேர் என்னது? அது ஒரு வகையான நோய். கட்டுப்படுத்தலுங்கிற அந்த செக்ஷன்ல மூளையில கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு தான் அதுக்கும் வழிகாட்டுறாங்க. இது வந்து நீங்க புகாரியில 405வது ஹதீஸ்லயும் 417வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, மனசுல வந்து எது சாத்தியமோ, மார்க்கத்துல எது சாத்தியமோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போக இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகையில ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு சீறிக்கிட்டு வருது, தொழுதுகிட்டு நிற்கும் போது வருது, காலு கிட்ட வருது, அதுல ஒரு தேள் வருது. இப்ப என்ன செய்யறது? நம்ம ஒன்றி போறதா என்ன பண்றது? இப்ப ஒன்றி போறதா இருந்தா நம்ம வாரி தக்பீர் கட்டுற கண்ணு பாக்குது, கண்ணு பார்த்த ஒன்றி போக முடியுமா? ஒன்ற முடியாது, யாராலும் முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போலி ஆன்மீகவாதியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒன்றிதான் இருக்கணும், அது பாடு வந்துட்டு போகுது, நீ தொழுகையில மூழ்கி போயிரு அப்படின்னு சொல்லல. என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர கட்டளை விடுறாங்க. அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இட்டார்கள். பிகத்லில் அஸ்வதைனி, பாம்பையும் தேளையும் கொல்லுமாறு கட்டளை இட்டார்கள். பிஸ்ஸலாத்தி, தொழுதுகிட்டு இருக்கும் போது பாம்பு வந்தாலும் என்ன செய்யணும்? எதை எடுத்து அடிச்சு உனக்கு முடியுமோ அடிச்சு கொண்டு விட்டு கிபிலா திரும்பாம என்ன செய்யணும்? அடிச்சு விட்டு தக்பீர் கட்டிக்கிற வேண்டியதான். தேளை கண்டு என்ன செய்யணும்? இருக்கிற கொண்டு ஏதாவது போட்டு அடிச்சு விட்டு தொழுகையில முடிக்க வேண்டியது இல்ல. தொழுகைக்கு உள்ள இருந்துகிட்டே செய்யலாம்னு சொன்னா நீங்க தேளை கொண்டாலும் தொழுதுகிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம், வெளியே போயிருன்னு அர்த்தம். பாம்பு அடிச்சு கொன்றாலும் தொழுகை விட்டு வெளியே போயிட்டு புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க தொழுகையெல்லாம் இருக்கிறீங்க, இடையில ஒரு இடையூறு வருது, ஒரே அடி அடிச்சு போட்டு என்ன செய்யணும்? முடிஞ்சா என்ன கிடைக்குது அதை எடுத்து போட்டு அடிச்சு போட்டு மரம் எடுக்கிற வேண்டியதான். சாவடிச்சு போடுங்க, கொண்டு போடுங்க, இது உத்தரவுங்கிறாங்க. எப்படி சொல்லல? விரும்புனா கடிச்சிட்டு போ விட்டுருக்க, விரும்புனா சாவடி அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? இப்படித்தான் நீ செஞ்சு ஆகணும். தேளு பாம்பை கண்டால் உன்னுடைய கடமை என்ன? தொழுகையில இருந்தாலே எத்தனை பேர் குழந்தை வந்து துடிக்குங்க, இது இப்படின்னு சொல்லி தர்றாங்க. குழந்தை அழுதாலும் நம்ம தக்பீரை விடக்கூடாது, தொழுகை விட்டு விலகக்கூடாது என்றெல்லாம் பயான் அவங்க வீட்டு பிள்ளைக்கு தான் செய்ய மாட்டான். மக்களுக்கு பயான் அப்படி செய்யறது. மக்களுக்கு என்ன செய்யறது? அந்த மாதிரிலாம் பயான் பண்ணி அப்படியே ஒரு சீன் காட்டுவாங்க. இது மாதிரி நம்புறாங்கன்னு வைங்க, அப்புறம் பிள்ளைய பறி கொடுத்து நிக்க வேண்டியதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பது திருமதியில 355வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க இமாமா இருந்தாங்கல்ல, இமாமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி சமதரையில் நின்று தொழ மாட்டாங்க. ஆனா நம்ம சமதரையில தொழுகிறோம், இமாமும் சமதரையில் நிற்பாரு, அதே மாதிரி தான் எல்லாரும் நிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க எப்படி தொழுதாங்கன்னு கேட்டா, மெம்பர் இருக்கு இல்லையா, மெம்பர் படி அதுலதான் தொழுவாங்க. இமாமும் உயரமா தான் இருப்பாங்க. எப்படி உரையாற்றும் பொழுது உயரமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தொழுவும் என்ன செய்வாங்க? உயரமா இருப்பார்கள். இப்ப இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குன்னு வைங்களேன், அதுல ஏறி இப்படி பயான் பண்றாங்கல்ல, தொழுவும் இப்ப திரும்பிக்குவாங்க. வழங்குதா? தொழுவும் போது செவத்துல முற்றாளுக்கு தான் நிற்பாங்க, சைதாக்குள்ள இடம் இருக்காது. ஆனா அந்த மாதிரி மெம்பர்ல நின்று கொண்டு கிபிலாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? நின்று கொள்வார்கள். ஓத வேண்டியெல்லாம் ஓதுவாங்க. ஓதிட்டு இப்ப ருக்கு செய்யணும்ல, இப்படி நின்றா இதுக்கு ருக்கு செய்ய முடியுமா? உங்களுக்கு இந்த இடத்துல நின்றீங்கன்னா ருக்கு பண்ண முடியுமா? இடிக்கு தலை இடிக்கு செவத்துல. அப்ப ருக்கு பண்ண என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தக்பீர் கட்டிருக்காங்கல்ல, ருக்கு செய்யும் பொழுது இப்படியே பின்னாடி இறங்குவாங்க. அடுத்தபடியில
எப்படி இறங்குவாங்க? மெம்பர்ல இருந்து கொண்டு என்ன செய்வாங்க? படியை விட்டு இப்படி கீழே இறங்கின இடம் கிடைச்சிரும்ல, அப்படி ருக்கு செய்து விட்டு இன்னொரு படி கீழே இறங்கி சைதா செய்வாங்க. எப்படி செய்வாங்க? மேல இருக்கும் போது நிப்பாங்க, நிக்கும் பொழுது நிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். படியில இவ்வளவு பெருசா படி போட்டு வச்சிருப்பாங்க எல்லாரும். படினா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தான் இருக்காது, தொழுகலாம் முடியாது. மேற்படியில 3 படிக்கும் சேர்ந்தா வேண்டா தொழுகலாம். மேல உட்காருவாங்கள அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, தொழுகலாம் முடியாது. அல்ல நிக்குவாங்கள முதல் 2வது படியில, அதுல காலை வச்சு நிக்கலாமே தவிர ருக்கு செய்தாலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா மெம்பர்ல இருந்து தொழுவாங்களா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய எல்லாரும் பார்த்து அறிவிக்க முடிஞ்சு. என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னா முதல் சப்புல உள்ள ஆளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தெரியும். 2வது சப்புல உள்ளவர் எப்படி பாப்பாரு? 3வது சப்புல இருக்கிறவர் கையை உயர்த்தினார்கள் அறிவிக்க முடியும். இப்ப அறிவிக்க முடியாது. சமமா இருந்தா என்ன செய்ய முடியாது? முதல் சப்புல உள்ள ஒருத்தர் பார்க்க முடியுமே தவிர கடைசி சப்புல இருப்பவரோ 2-3 சப்ப தாண்டி இருப்பவரோ அவருக்கு முந்தைய சப்பால் மறைக்கப்பட்டுருவாரு. சத்தம் தான் வரும், ரசூலுல்லாஹ்வுடைய அசைவுகளை பார்க்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அது காரணமும் சொல்லிட்டாங்க. எதுக்கு நான் இப்படி செய்கிறேன் என்றால் தத்தம்மு என்னை அந்த தொழுகை அப்படி ஃபாலோ நீங்க பண்ணணும். ஃபாலோ பண்றாங்க கொஞ்சம் உயரமா நிக்கணும். நான் உயரமா நின்றா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? நான் கையை உயர்த்துறேனா குனிகிறேனா, குனியும் போது எந்த மாதிரி இருக்கிறேன் எல்லாத்தையும் அனைவரும் பார்க்க வேண்டுமானால் அது உயரமான இடத்துல இருந்து செய்யணும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்வார்கள். அப்ப தொழுதுகிட்டு இருக்கும் போது அப்படி பின்னாடி நகர்ந்து 2 ஸ்டெப் போனா இது ஈடுபாடா? இவங்க சொல்லக்கூடிய இந்த போலி ஆன்மீகவாதிகள் சொல்றாங்களே அது மாதிரியான ஈடுபாடா இருந்தா அப்படி இறங்க இயலுமா? இன்னும் சொல்ல போனா பின்பக்கமா இறங்குறதுக்கு ரொம்ப கவனம் வேணும். சும்மா இப்படி முன்னாடி இறங்கிட்டு போயிடலாம், பின்னாடி இறங்கும்போது காலை தப்பா வச்சா பிறண்டுருவோம். வழங்குதா? அப்ப எப்படி வைக்கணும்? ரொம்ப கவனமா இந்த இடத்துல இப்படி இருக்குது பார்த்து அப்படி கரெக்டா வச்சா தான் அது ஒரு காலுக்கு அடுத்து ஒரு கால் வைக்க, 2 காலம் சேர்த்து வைக்க முடியாது, குதிக்கவும் முடியாது, முன்னாடி தான் குதிச்சுட்டு போயிடலாம். அப்ப எவ்வளவு கவனங்கள் இந்த இடத்துல செதறுது. இறைவனோட ஒன்றி போறது என்கிற தன்மையை விட்டு நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு செதறி போகும், அவ்வளவு செதறினால அது ஒரு அவங்கள பாதிக்கல. இது ஏன் இப்படிதான் இருக்க முடியும்? நான் தொழுகையை கற்றுத்தருவதற்கு உயரமான இடத்துல இருந்து கற்றுத்தருவதாக இருந்தால் இந்த முறையில தான் செய்ய முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற விஷயத்தை இன்னும் சொல்ல போனா ஹாதா ஷஅனுஹு, இப்படி தொழுவதுதான் அவங்களுடைய வளமையாக இருந்தது. தொழுகை அவங்க நடத்துற விதமே நம்ம ரசூலுல்லாஹ் சபுல தொழுதாங்கன்னு எப்படி யாவத்துக்கு வரும்? இப்படிதான் யாவத்துக்கு வரும். இப்ப நம்ம எப்படி எந்த முறையில் பார்க்கிறோமோ அது நினைவுக்கு வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை முறை அந்த மாதிரி இருக்கல. உயரமான இடத்துல இருந்து கொண்டு அவங்க தொழுவாங்க. ருக்கு செய்தா செய்யும் போது பின்பக்கமாக நடந்து என்ன செய்வாங்க? ருக்கு செய்தாவை தரையில செஞ்சுட்டு அப்புறமா மறு ஏறிக்குவாங்க. அது ஒரு முக்கியம். சைதா ஒரு ரகாத் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எந்திரிச்சிட்டு மறு முன்னாடி ஏறி வந்துடுறது. இவ்வளவு வேலை நடக்குது தொழுகையில. இப்ப 2 கலந்து ஒன்றது இருக்குமா? இதுல இது சாத்தியப்படுமா? அப்ப இதுல நம்ம இன்னும் பொதுவாக இந்த தொழுகைங்கிற விஷயமே 2 கலந்து காட்டுதுங்க. எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்குது. 2 கலந்து இப்படி கட்டாயத்தை நிக்கணும். 2 கலந்து என்ன செய்யணும்? கையை ஒசத்தணும், குனியணும், வாயு ஒண்ணு சொல்லணும், அப்புறம் சைதா ஒண்ணும் இன்னும் இதை ஓதணும் இருக்கிறது. 2 கலந்து எப்படி கரெக்டா யாவும் வச்சுக்கிற முடியும்? ருக்குல ஓதணும், சைதாவில் ஓதணும்னா அப்ப 2 கலக்கலன்னு அர்த்தம். 3 தடவை 3 தடவை தான் ஓதணும். அதான் ஓதிக்கொண்டே எண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓதவும் செய்யணும். சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லிட்டு விட்டா எப்படி முடிக்கணும்? 3 முடிக்கணும்ல, 3, 5, 7 சொல்லணும்னு சொன்னா அப்ப அந்த கவனத்தை எதிரை நம்பர்லையும் செலுத்த வேண்டியிருக்குது. சுப்ஹான ரப்பியல் அலாவுல மட்டும் செலுத்த மாட்டோம் நம்ம. இது 1, இப்ப 2 சொல்லிட்டோம், இப்ப 3 சொல்லிட்டோம். யாவும் வருதா இல்லையா? இவ்வளவும் வருது அதுக்குள்ள. அப்ப தொழுகையுடைய அந்த விஷயமே என்ன காட்டுதுன்னு கேட்டா இருக்கிற இபாதத்திலே அல்லாஹ்வோட ஒன்றுவது ஒண்ணுதான். நோம்புல ஒன்றுவதை விட, ஹஜ்ஜில ஒன்றுவதை விட, வேற எந்த தஸ்பீஹ் திக்ர்ல ஒன்றுவதை விட அல்லாஹ்வோடு முனாஜாத் உரையாடல் செய்வது எது? இந்த இதுல எச்சி துப்புறது ரசூல் அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க கிப்லாவுல நோக்கி எச்சி துப்பாதீங்க தொழுவும் போது. ஏன்? ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவன் ரப்பிடத்திலே இறைவனிடத்துல உரையாடுகிறான். இறைவன்ட்ட ஒரு ஆள்கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போது நேரம் மூஞ்சில துப்புவியா? ஒரு ஆள்கிட்ட எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா தூணு துப்புவியா? அப்படி உதாரணம் காட்டுறாங்க. நீ அல்லாஹ்ட்ட கிப்லா போட்டு நிற்கும் பொழுது நீ யார்கிட்ட பேசுற? இப்ப அல்லாஹ்ட்ட நீ பேசிட்டு இருக்கிற. அல்லாஹ்விடத்துல பேசிட்டு இருக்கும்போது நேருக்கு நேரம் துப்புனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை நோக்கி துப்புறதா ஆகுது. அதனால தொழுகையில் அப்படி செய்யாதீங்கிறாங்க. அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா தொழுகை என்பதுதான் ஆன்மீகத்திலேயே மனிதன் ஒன்றக்கூடிய ஒரு இடம்.
தொழுவும் போது நம்ம திங்க மாட்டோம், தொழுவும் போது குடிக்க மாட்டோம், தொழுவும் போது வேற எந்த உலகத்து செயலையும் செய்யவே மாட்டோம். அப்ப தொழுகும் போது பல விஷயங்கள்ல விலகி இருக்கிறோமே, இதுதான் ஒன்றுவதில் அதிகமான ஒரு காரியம் இதுல அடங்கி இருக்கிறது. தொழுது இருக்கும்போது யாராவது வர பேசினா பதில் சொல்லுவோமா? தஸ்பீஹ் செய்யும் போது பதில் சொல்லிடுவோமே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறீங்க, யாராவது சோமா இருக்கீங்களா? சோமா இருக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் செஞ்சிருவோம். தொழுகை அப்படி செய்வோமா? அப்ப மனிதன் இருக்கிற இபாதத்துல, இஸ்லாத்தில் நமக்கு தந்திருக்கிற இபாதத்துகள்ல அதிகமா ஒன்றி போற ஒரே இபாதத்து தான். அந்த ஒரு இபாதத்திலேயே அது கிடையாதுங்கிறாங்க. ஒரு இபாதத்திலேயே நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பொய் சொல்ற மாதிரி ஒன்றுவது என்பது நடக்காது. தொழுகையில இல்லைன்னா வேற எங்க ஒன்றுவதுங்கிறாங்க. அல்லாட்ட முனாஜாத்து பண்ணும் போது நேருக்கு நேர் அல்லாட்ட ரகசியமா உரையாடல் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒன்றுவது இவ்வளவுதான் முடியும் என்றால், தொழுகைக்கு வெளியில உள்ளதுல என்ன அளவுக்கு ஒன்ற முடியும்? இதை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். அடுத்ததாக அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில ஆட்கள் வேக வேகமா ஓடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேக வேகமா ஓடுறது முன்னாடி தொழுதாலும் தெரியும். எப்படி தெரியும்? அந்த சலசலப்பு தெரியும், சுடு ஒரு சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி இறைச்செல்லாம் கேட்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எது தெரியுது? இந்த ஆளுக்கு வேக வேகமா ஓடி வர்றாங்க ருக்குல சேர்றதுக்காக வேண்டி. ருக்குல சேர்ந்தாதான் ரக்காத்து கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ரக்காத்து போயிருமேங்கிறதுக்காக வேண்டி அங்க ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் போது வேக வேகமா வர்றாங்க. வேக வேகமா வரும் பொழுது காலடி ஓசையை வைத்து அவங்களுக்குள்ள அந்த அசைவுகள் வைத்து முன்னாடி இருக்கிறவங்க என்னமோ நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். கண்ணை மூடிட்டு இருந்தா கூட ஒரு சலசலப்பு இருந்தா நமக்கு தெரியுதா இல்லையா? இதுல ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்ப இதை கவனித்து முடிச்சுட்டு தொழுது முடிச்சவங்க என்ன செய்யறாங்க, ஏப்பா என்னப்பா விஷயம், ஏன் இப்படி ஓடி ஓடி வர்றீங்க? சலாம் கொடுத்து முடிச்சவன கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்தாஜல்னா இல ஸலாத், தொழுகைக்கு தான் வேகமா வந்தோம், வேகமா வேற எங்க போயிட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் என்ன பதில் சொல்றாங்க? என்னப்பா சலசலப்புன்னு கேட்டா, தொழுகைக்கு வேகமா வந்தோம், சீக்கிரம் அவங்க ஜமாத்துல சேர்ந்துக்கலாம்ல, ருக்கு செய்தா எல்லாம் கிடைக்கும்ல, அதுக்காகத்தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா தஃபாலு, அப்படி செய்யாதீங்க. இதா அத்தைத்துமு ஸலாத்த, தொழுகைக்கு நீங்கள் வந்தால் ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா, நிதானமா தான் வரணும். கிடைச்சதுல சேர்ந்துக்கிறங்க, விட்டது பின்னி எந்த தொழுவுங்க. அதுக்கு ஓடி வர்றீங்க, ருக்கு போனா போயிட்டு போதுங்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. செய்தா போனா போயிட்டு போகுது, எது கிடைக்குதோ இமாம்கிட்ட நீங்க சேரும் பொழுது அத்தையாத்தான் கிடைக்கும்னா அது கிடைச்சிட்டு போகுது. அப்ப தொழுதுட்டு இந்த மாதிரி காலத்துல தொழுதுட்டு ஓடி வந்தான்னு வைங்க, தொழுகைக்க வேண்டி வலிக்கு விழுந்துருவான் மொசைக்கிலாம். ஆளு 10 பேர் 15 பேர் ஓடி வந்தானே என்ன ஆகும்? அதெல்லாம் கவனிக்கிறேன். எவ்வளவு அழகான மார்க்கன்னு பாருங்க. அந்த காலத்துல ஓடி வர்றதுனால ஒரு பாதிப்பு வராது. இந்த காலத்துல நம்ம பள்ளிவாசல்ல வீடுகளை விட வலுவலுன்னு போட்டிருக்கோம் தரைகள்லாம். அந்த மாதிரி போட்டிருக்கிற இடத்துல ஓடி வந்தான்னு சொன்னா வழுக்குனா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு மண்ணு தெரிச்சு போயிடும். அப்ப அந்த மாதிரிலாம் வரக்கூடாது இருக்கா? என்ன சொல்றாங்க, தொழுகை நடந்து கொண்டு இருந்தால் ஒழுவு செய்து விட்டு நிதானமா ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்படி நிதானமா போவோமோ அது மாதிரி வரணும். இமாமு எதுல இருக்கிறாரோ அதுக்கு ருக்கு போனா போயிட்டு போறாரு, சைதால போய் சேர்ந்துக்கிறோம், விட்டதை பிந்தி தொழுகிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. வழிகாட்டு செய்யறாங்க, பமா அதற்கு தும்ப சல்லு, கிடைச்சதுல சேர்ந்துக்கிறங்க, ஒமா பாத்தக்கும் பாத்திமும், எது விட்டுருச்சோ எந்திரிச்சு தொழுவுங்க, இல்லை எதுக்கு போட்டு அழட்டிக்கிறீங்க என்று சொல்றாங்க. அது மேட்டரே இல்லை. இப்ப அதுக்காக இதை சொல்லல. தொழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏன் கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒன்றி போய் இருந்தால் யாரு ஓடி வந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, முதல்ல காதுல விழுவும். அதெல்லாம் இப்படி 2 கலந்து அப்படியே இறைவனோடு ஒன்னாயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ் மார்க்கத்தில் இருக்குமே. ஆனால் அவங்க இதை கவனிச்சாங்க, சலாம் கொடுத்துறீங்க, இதை சொன்னாங்க, என்னத்துக்கு வேக வேகமா ஓடி வந்தியன்னு கேட்டா அதுக்கு காது கொடுத்தாங்கன்னு அர்த்தம், கவனத்தை கொடுத்தாங்கன்னு அர்த்தம். ஒண்ணுல கவனத்தை கொடுத்தா இன்னொன்னுல கவனம் குறையத்தானே செய்யும். இதுக்கு கவனம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய கவனம் குறையுமா இல்லையா? அதெல்லாம் கொடுக்காம இருக்க இயலாது. தொழுதுட்டு இருக்கும் இடி இடிச்சா உங்க காதுல விளங்காதா? தொழுதுட்டு இருக்குதுங்க, இடி இடிச்சா காதுல விழுமா விழுவாதா? அப்புறம் என்ன பேசுறீங்க? அதானே இருக்க. அந்த மாதிரி விஷயம்தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நீங்க நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 635வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை பற்றி சஹாபாக்கள்கிட்ட தாபியீன்கள் கேட்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி
சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில உள்ள ஒருத்தர் வந்து அபூ மஅமர் என்பவர் கேட்கிறாரு, யார்கிட்ட? ஹப்பாபுங்கிட்ட கேட்கிறாரு. ஹப்பாபுங்கிற ஒரு சஹாபி அவர்கிட்ட கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யக்ரவு ஃபில் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் அஸ்ர்ல ஏதாவது ஓதுவாங்களா? ஏன் அப்படி கேட்கிறாங்க? லுஹர் அஸ்ர்ல சும்மா நிக்கும். லுஹர் அஸ்ர் தொழுகையில ஜமாத் நடத்தும் பொழுது இமாம் வந்து ஓத மாட்டாரு, சத்தமா ஓத மாட்டாரு. அவர் மௌனமா அல்லாஹ் அக்பர் தான் சத்தமா சொல்லுவாரு. ருக்குவுக்கு சத்தமா போவாரு, ருக்குல வந்து சத்தமா எந்திரிப்பாரு. அல்ஹம்து சூரா ஓதுறாரு, அவர் வந்து சத்தம் போட்டா ஓதுறாரு, ஓத மாட்டேங்கிறாரு. அப்ப இத பாக்குறாங்க, ஏன்னா புதுசு தானே, இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ரகசியமா ஓதிக்கலாம்னு சொல்லி. அந்த காலத்துல அப்பதான் புதுசு, இப்பதான் இஸ்லாத்தை அறிந்து கொள்றாங்க. தொழுகிற முறையை கேட்கிறாங்க. 3 தொழுகையில ஓதுறது விளங்குது. ஃபஜ்ர்ல இமாம் சத்தம் போட்டு ஓதுறாரு, மகரிப்ல இமாம் சத்தமா ஓதுறாரு, இஷாவுல இமாம் 2 ரக்காத்துல சத்தமா ஓதுறாரு. லுஹர் அஸ்ர் சும்மா நிக்கிறாரு. அவ சும்மா தான் நிக்கணுமா ஏதோ ஓதணுமான்னு இவருக்கு டவுட். இமாம் சும்மா நிக்கிறார்ல, சும்மா தான் போய் நின்றுட்டு இருக்கணுமா, எதையாவது ஓதணுமா? ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஹப்பாப் கிட்ட வந்து கேட்கறாங்க. எப்படி? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஃபில் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் தொழுகையிலையும் அஸ்ர் தொழுகையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஓதுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹப்பாப் சொல்றாரு, ஆமா ஓதுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் விட மாட்டேங்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சத்தமா ஓத மாட்டாங்கல்ல, சத்தமா ஓதுனா தெரியும். ரசூலுல்லாஹ் சும்மா நிக்கிறாங்க, முதுவை தான் பாக்குறீங்க. முதுவை பார்த்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஓதுவாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லணும். இவர் என்ன செய்யறாரு? ஆமான்னு கூட அவர் பிடிச்சுக்கிறாரு. யாரு? அந்த தாபி அபூ மஅமர் என்பவர் பிடிச்சிட்டு கேட்கிறாரு, அது எப்படி நீங்க அறிந்து கொள்வீர்கள்? பிமா குன்தும் தாரிஃபூன் அப்படி கேட்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா இல்லையா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவர் சொல்றாரு, பிஇல்திராபி லஹியத்திஹி, அவங்களுடைய தாடை அசைவை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்பாங்க, தாடை அசைவை கொண்டு அறிந்து கொள்வோம். தாடை அசைவு உண்டா எப்படி? ரசூலுல்லாஹ்வுக்கு நேர் பின்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு தாடை பார்க்க இயலாது. கரெக்டா முதுகு தான் தெரியும், கரெக்டா பிடரி தான் தெரியும். எது தெரியாது? தாடை தெரியாது. தாடை வந்து சைடுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் அங்க நின்றாங்கன்னா இங்க இருக்கிற ஆளுக்கும் இங்க நிக்கிற ஆளுக்கும் தெரியும், நேருக்கு நேரம் நிக்கிற ஆளுக்கும் தெரியாது. அப்ப இந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? தொழுவும் போது இப்படி கடக்கன்னு பாக்குறாங்க. அதான் அர்த்தம். அப்பதான் தெரிஞ்சிருக்கு. இப்படி பாக்குறாங்க, சும்மா நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டு இப்படி பாக்குறாங்க. பார்த்தா வாய் அசையுது. வாய் அசைறது தெரியுதா இல்லையா? சைடுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா சும்மா வாய் அசைமெண்ட் சாப்பிட்டாரு அப்படின்னா ஓதனை செய்யறாங்க. அப்படி வாய் அசைஞ்சா சாப்பிடுறாங்கன்னு வழங்குவாங்க, இதை வச்சு ஓதுறாங்கன்னு வழங்க முடியும் தானே? அவர் சொல்றாரு, எப்படி நாங்கள் வழங்கிக் கொள்வோம் என்றால் அவங்களுடைய தாடை அசைவு நாங்க பார்ப்போம். அப்படின்னா கடைக்கண் பார்வை பார்க்கலாம், வழங்குல தொழுகையில் இருக்கும்போது தேவைப்படுச்சுன்னு சொன்னா இவரையும் அதை போய் பாக்குறாரு. இல்ல ஈஸியான சலாம் கொடுத்து முடிச்சவங்க எதுவும் ஓதணுமான்னு கேட்டுடலாமே. ரசூலுல்லாஹ் தொழுகை முடிச்ச பிறகு சும்மா நிக்கிறீங்களே, ஏதாவது ஓதணுமா, என்ன ஓதுனீங்களா? ஆமான்ட்டு போறாங்க, இல்ல இல்லன்ட்டு போறாங்க. இவர் என்ன செய்யறாரு? அதுலயே நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறாரு. அது உயரமா வேற நிக்கிறாங்களா, எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுமா இல்லையா? அப்ப உயரமா இருந்து அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். லுஹர் தொழுகையிலையும் அஸ்ர் தொழுகையிலையும் சத்தமா ஓத மாட்டாங்களே தவிர வாய்க்குள்ள என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. இந்த தாடை அசைவுல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி புகாரியில 746, 760, 761, 777 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, ஒரு சஹாபா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தொழக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் இப்படி நடந்திருக்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு மேஜர் மிஸ்டேக்கா இருக்குமே, ஆனால் அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்திருக்கும், உனக்கு பின்னாடி ஆளுக்கு சரியா தொழுவல ஒரு கடைக்கண்ணில் பாக்குறாங்க என்று அல்லாஹ் நினைஞ்சிருப்பான், அறிவித்து கொடுத்துரும். இதே வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப அதை வந்து நீ அது தடுக்காமல் இருந்ததிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? இது ஒரு மேட்ரு இல்ல, இந்த சைடாத்துக்கு இப்படி திரும்பாம இந்த கண்ணை இப்படி போறவனு தப்பு கிடையாது. இப்படி கடை அதெல்லாம் பெரிய பாவமா நினைப்பாங்க. தொழுவிட்டு இருக்கும்போது இப்படி போச்சு அப்படிலாம் கிடையாதுங்கிற மார்க்கத்தில் லேசா போனா என்ன இல்ல, தப்பு இல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஒண்ணு செஞ்சிருந்தா அது தப்புன்னு சொல்ல எவனுக்கு அதிகாரம் இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி தொழுகிறாங்க. சஹாபாக்கள் இபாதத்து எல்லாத்திலையும் கூடுனவங்க, நம்மளை விட எல்லா வகையிலையும் மேம்பட்ட நிலையில இருந்தவங்க. அவங்க ஒன்றை செய்து அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காம இருந்திருக்காங்கன்னா அது போய் இன்னொருத்தன் தடுக்க முடியுமா? அது வேற குற்றம்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் வருமா?
அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் இது விஷயத்தை. அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி ஃபஜ்ர் தொழுகை நடக்குது. எதுக்கு இந்த தொழுகை விஷயத்தை சொல்றனால விளங்கிக்கிறேன். எதுக்காக இந்த தொழுகை மேற்றையா சொல்றோம்னு கேட்டா, மனிதன் முழுசாக இறைவனை ஒன்ற இடம்ங்கிறது இந்த தொழுகை என்றுதான் நம்ம நினைக்கிறோம். மார்க்கம் அப்படித்தான் சொல்கிறது. முழுசே இவ்வளவுதான். முழுசுங்கிறது என்னது? முழுசா தான் ஒன்றுகிறோம், சந்தேகம் கிடையாது. முழுசு இவ்வளவுதான். இந்த பாதி தான் முழுசு. இந்த பாதி ஒன்றை பாருங்களேன், இந்த பாதி தான் முழுசே இவ்வளவுதானே தவிர முழுசுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய இல்லாத செய்ய போறேன்னு கற்பனை பண்ணிடக்கூடாது. அப்ப முழுசாக ஒன்றுவது என்பதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மனிதத்தை பேசாம, உலக காரியங்களில் ஈடுபடாம, ஓரளவுக்கு என்ன செய்யணும், ஓத வேண்டியதை ஓதி ருக்கு செய்யற செஞ்சு, அப்படி இடையில செய்தான் குழப்பம் வந்தான்னு சொன்னா அதுக்கு அவனை எதிர்த்து நின்று பேச பண்ணி இவ்வளவுதான் செய்ய முடியும் என்பது என்ன செய்யணும் விளங்கி கொண்டோமையானால், நம்முடைய இபாதத்துகள்ல நம்ம கரெக்டா இருக்கிறோங்கிற மாதிரி நினைச்சோம்னா அதுவே ஒரு நன்மை தரக்கூடிய மாறிடும். இபாதத்தை விட மாட்டோம், இபாதத்தை விட ஓடி போயிட மாட்டோம். நம்ம தொழில் தெரியல ஒரு பயனும் இல்ல, வேஸ்ட், இதுக்கெல்லாம் கூலி தர மாட்டான். இந்த மாதிரி அவனே இப்படி படைச்சிட்டு அப்படி செய்வானா? நம்மளை அந்த மாதிரி படைத்து விட்டு இப்படியான மனநிலை உள்ளவர்களாகத்தான் அவனே நம்மளை உருவாக்கி விட்டு ஏன்டா அப்படி செஞ்சாண்டா இப்படி கேட்பான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹக்கீம், எவ்வளவு ஒரு கருணையாளன். அவன் நம்மளை ஒரு டைப்பா படைச்சுட்டு அதுல நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாம இருக்க மாட்ட கேள்வியை கேட்பான். இடிச்சா காதல உழுவுற மாதிரி நம்மளை அவன் தானே படைச்சிருக்கிறான். தொழுகையில இருந்தாலும் உழுவுற மாதிரி தானே படைச்சிருக்கிறான். தொழுகையில இருந்தாலும் தேல் வர்றது தெரியத்தானே செய்யுது. தொழுகையில இருந்தாலும் உட்கார்ந்து நிற்கும் போது செல்போன் வச்சு சொல்லுவான், முன்னாடி எடுத்து ஒழிக்கிறாங்க, புடிச்சு அடிப்பியா. தொழுகையில இருக்கும்போது செல்போன் வச்சு எடுத்தாண்டு கையை பிடிச்சி சாத்தனமே தவிர தொழுவுறமே போனா தொழுகையா என்ன வருது, அதெல்லாம் கிடையாது. போட்ட விடக்கூடாது. அவங்க அந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும். செருப்பை போட்டு தொழுவ சொல்ற மார்க்கம், செருப்பு அங்க வச்சுட்டு இங்க என்ன செய்யறான், கல்பு போல செருப்புல இருக்குது. வசந்த செருப்பா இருந்துச்சு சொன்னா எவன் தூக்கிடுவான்னு. இங்கெல்லாம் போட்டு வர முடியாது. மண் தரையா இருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாருமே செருப்பு போட்டுதான் சொல்லுவாங்க. அப்படி தொழுங்கள் கட்டளையிட்டார்கள். யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், செருப்பு அணிந்து தொழுங்கள். அப்படியான ஒரு மார்க்கம். ஏன்னா செருப்பை வெளியே விட்டு வந்தா ஈடுபாடு இருக்கு. நம்முடைய பொருள் ஒன்று வெளியில கிடக்குமே, ஆனால் நமக்கு எப்படி தொழுகையில் ஈடுபாடு வரும்? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் ரசூலுல்லாஹ் கவனிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன, அந்த சுபஹ் தொழுகை தொழுவும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரும் ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கிறாங்க, அவர் பின்னாடி என்ன செய்யறாரு, ஓதுறாரு. ஓதுனா அந்த ஹதீஸ்ல வருது, ஃபஸகுலத் அலைஹில் கிராத்து. ஓதுறது அவங்களுக்கு பயங்கர சிரமமா இருக்குது. முடியாது. நம்ம ஒன்று ஓதிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொருத்தர் கத்தினாரு நீங்க நமக்கு வராது. மனப்பாடம் பண்ணி இருந்தா கூட கரெக்டா கோர்வையா வராது. பார்த்து ஓதுனாலும் வராது. ரசூலுல்லாஹ் பார்த்து ஓத தெரியாது, எழுத படிக்க தெரியாது. தொழுகைக்குள்ள போட்டு பார்த்து ஓதுற கான்செப்ட் வராது. அப்ப தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் அவர் பின்னாடியே ஓதுறாருன்னு சொன்னா அடுத்த வசனம் நமக்கு வராது. ஏன்? அந்த காதும் வாயும் சேர்ந்து கவனத்தில் இருக்கணும். நம்ம ஓது நம்ம கேட்கணும், முதல்ல வணங்கிக்கணும். நம்ம ஓதுறோம்னு சொன்னா வாய் பாட்டுக்கு ஓதட்டும், காது பாட்டு கேட்கட்டும் இருக்க முடியுமா யாருக்காச்சும்? ஏன்னா ஓதுறது வாய் தான், காது கேட்குது. அப்ப நான் பாட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க காதுல கேட்டு நீங்களும் பேசிட்டு இருந்தா இப்படி இருக்க முடியாது. மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? காதுக்கு நீங்கள் செவி உடுத்தீர்களே, ஆனால் உங்க வாயை மூடிடணும். அதுக்குதான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொன்னா, இதா குரியல் குர்ஆனும், குர்ஆன் ஓதப்படுமையானால் ஃபஸ்தமி உலகு, செவிதாழ்த்தி கேளுங்கள், வாஞ்சித்து வாயை மூடுங்கள். குர்ஆனை கேட்கிற முறையே என்ன? செவியையும் தாழ்த்தனே, வாயை மூடணும். வாயை திறந்தா செவிதாழ்த்த இயலாது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்கன்னா அவங்க ஓதுறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்ல, நீங்க ஓதுனாலும் சரி, அவங்க ஓதுறது அவங்களுக்கு விளங்கணும், அவங்க காதுல விழணும். விழுந்தா தான் அடுத்த வார்த்தைக்கு இந்த மூளை வேலை செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் சொன்னேன்னு சொன்னா அது என் காதுல விழுந்தா தான் அர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்த வார்த்தை வரும், மாலிக் யௌமிddin அடுத்த வார்த்தை வரும். அந்த கோர்வை இதனோட சம்பந்தப்பட்டு காதோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அவரும் ஒருத்தர் ஓதுனவன தக்குலத்து அலைஹில் கிராத்து, ஓதுறது அவங்களுக்கு பெரும் சிரமமாகி விட்டது, கஷ்டமாயிடுச்சு, முடியல. அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு தடுமாறுறாங்க. என்ன இவர் கத்துறதுனால, இவர் விளங்காம கத்துறாரு. புதுசா வந்தாளுக்கு தானே, அப்பதானே தொழுகை முறைலாம் கத்துக்கிறாங்க. தொழுகை முடிச்சவன லஅல்லக்கும் தக்ரவுன கல்ப இமாமிக்கும், ஏப்பா இமாமுக்கு பின்னாடி நீங்க ஓதிட்டு இருந்தீங்களா? நான் இமாம் தொழுகிறேன், நான் தானே ஓதுறேன், நீங்க ஓதுனீங்களாண்ட உடனே எல்லாரும் ஒருத்தர் ஹாதா நம்ம அல்லா ஒருத்தர் இந்தாட்டம் ஓதுனாரு,
ஒரு ஆளை காட்டி கொடுக்கறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நாங்க ஓதுனோம்னு சொல்லாம ஹாதா நாம் இவர் தான் ஓதுனாரு என்று ஒரு ஆளை காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி நான் ஓதுமே செய்யாதீங்க, நீங்கள் ஓதாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. இமாம் ஓதும் போது என்ன செய்யணும், நீங்க கேட்கத்தான் வேணுமே தவிர நீங்க ஓதக்கூடாது. இது எதுக்காக சொல்றோம், ஒன்றி போய் இருந்தால் யார் ஓன எனக்கு நான் பாட்டு ஓதிட்டு இருக்க வேண்டியதானே, யார் ஓன அதையே என் காதுல விழுவுது, நான் தான் இறைவனோட உரையாடி கொண்டிருக்கிறேனே, இரண்டரை கலந்து இருக்கிறேனே, அடுத்தவன் ஓதுறவன் என் காதுல அப்படி இருக்க முடிஞ்சா அவங்களுக்கு சிரமமா இருக்கிறது, ஓதுவதற்கு சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி தான் மனிதன் இருக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸில் நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீடு சின்ன வீடு, அவங்க பெரிய அரண்மனை மாதிரி மாளிகையில வசிக்க கிடையாது. ஒரு 10க்கு 10 கூட இல்லாத ஒரு சிறிய குடிசையில் தான் செஞ்சாங்க அவங்க வாழ்ந்தாங்க. அதுல அவங்க தொழுவாங்க, இரவுல எழுந்து தொழுவாங்க. ஆயிஷா நாயோட வீடு தொழுவுறதா இருந்தா ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆளுக்கு படுக்க முடியாது, அவ்வளவு சின்ன இடம். அப்ப ஆயிஷா நாய் என்ன செய்வாங்கன்னா குறுக்க படுத்து கிடப்பாங்களா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி தொழுகிறாங்க, ஆயிஷா நாய் இப்படி படுத்திருப்பாங்க. டீ மாதிரி, டீ எழுத்து மாதிரி வச்சுக்கிறீங்களேன், இங்கிலீஷ் டீ இப்படி இருக்கும்ல, இப்படி இப்படி படுத்து கிடந்தா இப்படி தொழுகிறோம். இப்படி தொழுவோமையானால் என சின்ன இடம். அப்ப ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யறதா இருந்தா எதுல செய்யணும், இப்ப ஆயிஷா நாய் காலில் தான் செய்யணும். இப்படி ஆயிஷா நாய் இப்படி வீட்டில் படுத்து கிடக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இருந்து இப்படி தொழுகிறாங்க. தொழுகும் போது நெத்தியை கொண்டே வைக்கும் பொழுது எங்க வைக்கணும், ஆயிஷா நாய் காலில் தான் கொண்டே வைக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்க, வீட்டிலேயே இடம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தொழுவாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது சஜிதாவுக்கு போவாங்க இல்லையா, சஜிதாவுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா விரல்னால ஆயிஷா நாயுடைய காலில் ஒரு குத்து குத்துவாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது உடனே ஆயிஷா நாய் என்ன செய்வாங்க, காலை மடக்கிடுவாங்க. காலை டக்குன்னு என்ன செய்வாங்க, மடக்கி கொள்வார்கள். சஜிதா செஞ்சு முடிச்ச உடனே எந்திரிச்ச உடனே மறுபடியும் கால் நீட்டி கொள்வார்கள். ஏன்னா அடுத்த சஜிதா வருது ரொம்ப நேரம் ஆகும். நம்ம மாதிரி கோழி குத்துற சஜிதா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சாங்கன்னு சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் குட்டி தூக்கமா போட்டு போடலாம். இரவு தொழுகையில ஜமாத் தொழுகையில தான் நீட்ட மாட்டார்கள். இரவு தொழுகையில தனியா தொழும் என்ன செய்வாங்க, ரொம்ப நேரம் நிற்பாங்க, ரொம்ப நேரம் சஜிதா செய்வாங்க, ரொம்ப நேரம் ருக்கு செய்வாங்க. ஜமாத் நடத்தல் நீட்டக்கூடாது உத்தரவு போட்டாங்க. ஜமாத் தொழுகைகளை ஆனால் உங்களுக்கு பின்னாடி நோயாளி இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், வேலை வெட்டிக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டா தொழுகை நடத்துங்க. நீங்கள் உங்களுக்கு தனியா தொழுது கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நீட்டிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி இருக்கும் பொழுது நான் ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் அப்படி சொன்னாங்க, ஜனாசாவை போல குறுக்க படுத்து கிடப்பேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, கையத்திராவில் ஜனாசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொழுகும் பொழுது ஜனாசா மாதிரி நான் குறுக்க கிடப்பேன். சஜிதா செய்ய வரும் பொழுது விரலினால் காலில் குத்துவார்கள், உடனே காலை நான் மடக்கிக் கொள்வேன், அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. அது கூட ஒருத்தர் கேட்கிறாரு, அதையும் விரல்னால குத்தணும், வரும்போது மடக்கிற வேண்டியதானே, சஜிதா செய்வார் உங்களுக்கு தெரியாதா, ருக்கு செய்து சஜிதாவுக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டியது, நீங்களா மடக்கிற வேண்டியதானு கேட்கும் பொழுது ஒல்புயூத்து இதன் லைசபிஹா மிஸ்பாஹுன், அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கு கிடையாது, இன்னும் லைட்டா போட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல அன்னைக்கு இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய வறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் வீட்டுக்கு விளக்கு இல்ல, விளக்கு இல்லாதனால வெளிச்சம் இல்லைங்கும் போது இருட்டுல வேற எப்படி நம்ம செய்தியை பாஸ் பண்றது, இருட்டா இருக்கிறது, சஜிதா செய்ய போறோம், தரையில தான் செய்யணும், ஒரு ஆள் காலில் போய் செய்ய முடியாது, ஆனா காலை நீட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி மெசேஜ் பாஸ் பண்றது, விரல்னால குத்தின உடனே காலை மடக்கிடுவாங்க. அப்ப என்ன பாரு என்ன விளங்குது, இதுல இவ்வளவு விஷயங்கள் கவன சிதறல் ஏற்படுது. தொழுகிறாங்க, தொழும்போது ஆயிஷா நாய் படுத்து கிடக்குறாங்கிற யாவும் வருது, நம்ம நெத்தியை கொண்டே நிலத்துல வைக்க முடியாது யாவும் வருது, விரல்னால குத்துறது யாவும் வருது. அந்த விரலால் தொட்ட உடனே இவங்க மடக்குன்னு மெசேஜ் விரல் இருக்குது. ஏறக்குறைய பேசுற மாதிரி வாய் திறந்து காலை மடக்குன்னு சொல்லலையே தவிர இந்த விரலால் குத்துவதில்லை மீனிங் என்ன, எதுக்காண்டி குத்துறாங்க, காலை மடக்கிறே இல்லையா, அதனுக்கு அர்த்தம். அப்ப விரலால் குத்தும் போது காலை மடக்கு, நான் சஜிதா செய்ய போறேன் என்று ஒரு செய்தி கூட பாஸ் பண்ணப்படுது. தொழுகையில் இருந்து கொண்டு ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, ஆனா வாய் திறந்து பேசக்கூடாது தடை இருக்கு, அதுதான் கடைபிடிச்சாங்களே தவிர இந்த விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. இதை நீங்கள் புகாரியில 382வது ஹதீஸ், 513வது ஹதீஸ், 519வது ஹதீஸ்,
1209 இதுல எல்லாம் புகாரில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அப்ப இப்படி இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு தான் மனுஷனுக்கு முடியும். மனிதனால் இதுதான் சாத்தியமானது. இது மாதிரிலாம் செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யலாம், எதிர்க்க உள்ளவர்கள் நமக்கு டிஸ்டர்பா இருந்தார்கள்னா அப்படி தள்ளி விட்டுக்கலாம். லேசா முன்னாடி கொஞ்சம் போப்பாண்டு முற்றாத மாதிரி இருக்காருன்னு வைங்க, ஒருத்தர் நிக்கிறாரு, நம்ம செய்தாஜன இடம் பத்தல, கையை விட்டு தள்ளி விடுங்க, முன்னாடியே தப்பாது, நம்ம செய்த செய்யணுமா இல்லையா, அவர் திருப்பி அடிக்க வராம என்ன செய்யணும், விளங்கிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கணும். இவர் அது மாதிரி செய்யல, அவர் அது விளங்கிட்டு தொழுகும்போது வேணும்னா செய்வாங்க, முன்னாடி போய் சொல்றாங்கன்னு அவர் விளங்கி கொண்டு என்ன செய்யணும், விளங்குறதுல அவர் கவனம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி எல்லாம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற மாதிரி பெண்களும் வருவாங்க. ஜமாத் தொழுகையில கலந்து கொள்வார்கள், எல்லா நேரத்துக்கும் வருவார்கள். அப்ப தொழுகையில பெண்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை, எங்க வந்தாலும் பிள்ளைகளோட தான் வர வேண்டிய நிலை இருக்கும். சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைகள் அந்த பிரச்சனை இல்ல, கை குழந்தைகள் அவங்க அரவணைப்புல இருக்கிற குழந்தைகளா இருந்தா விட்டுட்டு வர முடியாது. அப்ப குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. வரும்பொழுது சின்ன பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, அதனால பெண்கள் சலசலப்பு வருதுன்னா பேசுறமே, அதெல்லாம் நீங்க பேசினாலும் சலசலப்பு நிக்க போறது இல்ல. ஏன், அவங்க பிள்ளைகளோட வந்திருப்பாங்க, அது ஏதாவது சேட்டை பண்ண அடக்குவாங்க, சட்டம் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்னத்த பையன் அறிவிப்பு செஞ்சாலும் என்ன செய்யாதது, நீங்க அறிவிப்பு செய்ய வேண்டியதான், கடமைக்கு செஞ்சுக்க வேண்டியதான். நடக்குமான நடக்காது. ஏன், அவங்க பிள்ளை அந்த மாதிரி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு வந்திருக்கக்கூடியவர்கள் 10% பேராவது என்ன செய்வாங்க, பிள்ளைகளோட வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பிள்ளைகளோட வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் வந்த உடனே அங்க தொட்டில எல்லாம் அதுதானே கூரை தானே, அது கட்டி விட்டு தொட்டில தொங்க விட்டு தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க. வீழ்ந்து கத்தும் ஒரு பிள்ளை தொழுகை நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யும், வீழ்ந்து கத்தும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நான் கொஞ்சம் நீளமா தொழுகலாம்னு நினைச்சுக்கிட்டு நிப்பேன், அன்னைக்கு பார்த்து ஒரு வீழ்ந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம், குழந்தைகளுடைய சத்தம். அந்த குழந்தை சத்தத்தை கேட்டவுடனே அவங்க அம்மாவுடைய மனசு என்ன பாடுபடும், அவங்களுக்கு ஈடுபாடா இருக்க முடியுமா என்பதை கவனத்தில் கொண்டு சுருக்கமா முடிச்சிருவேன். அந்த குழந்தை கத்துது, அவங்க அம்மா என்ன பதறப்படுறாங்களோ தெரியல, வேகமா முடிச்சிருவோம்னு சொல்லி நீளமா தொழுவலாம்னு சொல்லி நிற்பேன். குழந்தையுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த குழந்தையின் தாயுடைய மன உணர்வுக்கு மதிப்பளித்து நான் என்ன செய்வேன், சீக்கிரமே தொழுகையை முடித்து விடுவேன். நான் நீளமா தொழுவத்தை ஆசைப்பட்டு நிற்பேன், முடியாது என்று சொல்றாங்க. அப்ப இது என்ன விளங்குது, இது புகாரியில 707வது ஹதீஸ்லையும் 868வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது குழந்தையுடைய அழுகை சத்தம் காதுல கேட்கிறாங்க. ஈடுபாடு, இவ்வளவுதான் ஈடுபாடு இருந்திருக்கிறது. அதை மட்டும் கேட்கல, அப்படி கணக்கு பண்றாங்க. இந்த குழந்தை அழுவுது, குழந்தை அழுது அதுக்கு என்ன, அது ரியாக்ஷன் என்ன, குழந்தைய தாய்க்கு பாதிக்கும், தாய்க்கு பாதிச்சா என்ன நடக்கும், அவங்களுக்கு ஒழுங்கா ஈடுபட முடியாது, இந்த மனுஷன் எப்ப தொழுகை முடிப்பாரு, அப்ப மாறி டக்குன்னு தொழுகிட்டு இருக்க ஈடுபாடு தொழுதா கூட குழந்தை அழுதுன்னு வைங்க, அப்ப தாயுடைய மனசுல என்னவா இருக்கு, எப்ப சலாம் கொடுப்பாரு, எப்ப முடிப்பாரு, எப்ப நம்ம பிள்ளைய தூக்க போறோம் என்கிற மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இவ்வளவு கவனிக்கிறாங்க. இந்த கணக்கு அவ்வளவு எதுல நடக்குது, தொழுகைக்கு உள்ள நடக்கிறது. இந்த இவ்வளவு கணக்கு கால்குலேஷனும் தொழுகைக்கு உள்ளேதான் நடக்கிறது. அப்ப நடந்து என்ன செய்யறாங்க, நான் இதுக்காக கராகத்தை அசுக்காலா உம்மிஹி, அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு சிரமம் தரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் சீக்கிரமே முடித்து விடுகிறேன் என்று சொன்னதாக புகாரியில 707வது ஹதீஸ்லையும் 868வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஹதீஸ்களை. புகாரி எப்படி நீங்க படிச்சு பார்த்தீர்கள், தொழுகைங்கிற பாடத்தை படிச்சு பார்த்தீர்களே, ஆனால் இந்த கோணத்தில் படிச்சு பார்க்கணும். படிச்சிருக்கிறோம், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் கேட்ட ஹதீஸ்கள் தான். இப்ப நான் சொன்னதெல்லாம் புதுசா, இதெல்லாம் ஒரு சம்பவமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டோம். ஒவ்வொரு ஹதீஸ்லையும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இப்படி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, ஆமா இது ரொம்ப அற்புதமான செய்தியா இருக்குது, மனசை கூட அமைதிப்படுத்துகிறது. நம்ம என்னமோ பெண்டங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே, எல்லாம் கரெக்டா தானே இருக்கிறோம், எல்லாரும் தானே இருக்கிறாங்க, இதுக்கே போட்டு ஆழ்த்திக்கிறேன்னு அனைவரும் இந்த மாதிரி இருந்தா போட்டு ஆழ்த்திக்க, எது முடியுமோ அதை செய்வோம். என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது தொழுகையில என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்யுங்க. உங்களை மீறி இன்னும் சொல்ல போனா மனசு நம்ம கண்ட்ரோல் உள்ளதா, மனசு நம்ம எந்த மனுஷனுக்கா கண்ட்ரோல் பண்ண இயலுமா, நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது கிடையாது. நம்மளை மீறி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அல்ல கொஸ்டின் பண்ணவே மாட்டான், வாய் கை செயலுக்கு தான் அதை கொஸ்டின் பண்ணுவான். அது கூட மார்க்கத்தில் எடுக்கிற தேல் வந்தா பாம்பு வந்து அது கூட மாத்திக்கிற சொல்லி இருக்கிறது. வாய் கையெல்லாம் கண்ட்ரோலா தான் இருக்கணும். தேல் பாம்பு வந்து அடிக்கணுமா இல்லையா,
அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோமே. ஆனால் நம்ம இபாதத்துகள்ல பின்தங்கி இருக்கிறோம், முழு ஈடுபாடு இல்ல, நம்ம இறைவனோடு ஒன்ற முடியல என்ற ஒரு மனக்குழப்பம் யாருக்காவது இருக்குமே, ஆனால் அது இதோடு விலகிவிடும், விலக வேண்டும். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். இது ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறோம். இந்த மனக்குழப்பத்தில் ஆன்மீக சம்பந்தமாக இறைவன் இருக்கிறானா என்பதில் ஒரு சந்தேகம் 100% நமக்கு நம்பிக்கை வரலையே, நாம சரியான ஒரு இறையச்சத்தோடும் சரியான ஒரு ஈமானோடு இருக்கிறோமா என்று அடுத்த சந்தேகம் வருமையானால் இந்த ரெண்டுமே ஒரு சைத்தானுடைய ஊசலாட்டம். இதை நீங்க அழட்டிக்கிறாதீங்க. இந்த மனநோயை நம்ம செய்யறோம், தீர்த்துக் கொள்கிறோம். இது அல்லாம இன்னும் சில ஆன்மீக சம்பந்தமான மனநோய்கள் பல பேருக்கு இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.